ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ரோமர் 15:16. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் அளித்த கிருபையினாலே அவர் தைரியமாக எழுதுகிறாராம். ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே அவருடைய கிருபையினால் தான் நம்ம நிலை நிற்கிறோம். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, நேற்றைய தினத்தில் சொன்ன ஒரு வீடை வாடகை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு, ரோமாபுரியில் அவர் தங்கி இருந்து 2 வருடம் தங்கியிருந்து அநேகரை ஆண்டவருடைய சத்தியத்துக்குள் வழிநடத்துகிறாரு. நிறைய நிருபங்களை எழுதினாருன்னு சொல்லி பார்த்தோம். அப்படி தான் இவர் எழுதினேன் என்று சொல்லி தைரியமாய் எழுதினேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, 14:15 பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக அப்படின்னு 13 சொல்லிட்டு, நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொரு புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறென்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரே, புறஜாதியாரைய பலி பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நாம் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஆகும் பொருட்டு அப்படின்னு சொல்லி தான் இன்றைய தியான வசனம். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி இவைகளை நான் தைரியமாய் எழுதுகிறேன்னு சொல்கிறேன். ஆதலால் என்ன பண்ணுமா, நான் தேவனுக்குரியவர்களை குறித்து இயேசு கிறிஸ்துவை கொண்டே நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. எனக்குன்னு எதுவுமே கிடையாது, ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை வைத்து நான் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. நான் சாதித்தவற்றை குறித்து அல்ல, தன் மூலமாக தேவன் செய்ததை சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். 17-19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் சுவிசேஷத்தை பூர்ணமாக நான் பிரசங்கிக்கிறேன். கிறிஸ்துவை முன்னிட்டு அதை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். வேறு எதை குறித்தும் நான் சொல்ல துணியவில்லை என்று சொல்லி 18 சொல்லப்பட்டிருக்கு. நான் அது மட்டும்தான் சொல்லுவேன், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் தான் ரட்சிப்பு, அவர் தான் தேவன். அவருடைய கிருபையினால தான் நான் எனக்கு இந்த தைரியம் கிடைத்தது என்று சொல்லி அவருடைய கிருபையை என்ன பண்ணுறாரு, அழுத்தி சொல்கிறார். அப்படி தான் நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்மளை குறித்து எதுவுமே மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஞானம், படிப்பு, செல்வம் எதுவுமே ஒன்றுமே கிடையாது. அவர் மட்டும்தான், அவருடைய கிருபை மட்டும்தான், அவருடைய இரக்கம் மட்டும்தான், அவருடைய தயவு மட்டும்தான். அதனால் அவர்கிட்ட நம்மளை ஒப்படைச்சி தைரியமாய் நாம் ஆண்டவரை பற்றி சொல்லி தேவனுடைய நாமத்தை புறஜாதிகளின் மத்தியில் நாம் சொல்லி ஆண்டவரை உயர்த்த ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். அதுக்கு பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதை தான் 15 சொல்கிறார். இதெல்லாம் சொல்லணுன்னா ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அப்படி சொல்லும்போது, அதனால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு நான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன் ஆகும் பொருட்டுன்னு சொல்லிட்டு, நான் தைரியமாய் அவருடைய கிருபையின்படி நான் உங்களுக்கு இதை எழுதுகிறேன் என்று சொல்லி நிருபத்தை எழுதுகிறாருன்றதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் வாயினால் சொல்லலாம், எழுத்து மூலம் சொல்லலாம். சில பேர் எழுதுறதே மற்றவங்களை பற்றியே எழுதுகிறாங்க. சில பேர் பேசினாலுமே மற்றவங்களை பற்றி தான் பேசுகிறாங்க. அது உண்மையோ பொய்யோ தேவை இல்லாமல் ஒருவரை பற்றி ஒருவர் பேசிக்கொண்டு ஒருவரை பற்றி ஒருவர் அவதூறாக எழுதி கொண்டிருக்காங்க. அழகான வாயை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாம மகிமைக்கென்று அந்த வாயை பயன்படுத்த வேண்டும். அழகான கரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எழுத முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்தது உண்டு, ஆனால் ஆண்டவருக்காய் நாம் எழுத வேண்டுமே, அதை மட்டும்தான் நம்ம குறிக்கோளாக வைத்து எழுத வேண்டும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் ஏதாவது எழுதி, யாரை பற்றியாவது எழுதி, தப்போ ரைட்டோ தவறான காரியங்கள் தான் 99% இருக்கும். அப்படி எழுதி எல்லாருக்கும் போய், வயதானவர் தான் எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். எத்தனை ஒரு பரிதாபம் பாருங்கள். நிலைமையே பரிதாபமான சூழ்நிலை, ஆனால் இந்த வேலையை செய்கிறார். அப்போ ஆண்டவருக்குள் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவருடைய கரத்தில் போய் நாம் விழ வேண்டும் என்ற ஒரு காரியத்தில் கர்த்தருடைய கிருபையை பெற்று தைரியமாய் நாம் எழுதி தைரியமாய் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, உம்மால் எல்லாம் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே. இதோ கர்த்தாவே, எங்களுடைய ஞானம் செல்வம் கல்வி எதுவுமே ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மட்டும்தான் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தைரியம் கொடுக்கிறீர். அந்த தைரியத்தினாலே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உமக்காக எழுதவும் உமக்காக ஆண்டவரே பேசவும் எங்களுடைய வாய் கை எல்லா புலன்களையும் நீர் பலப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். தேவையில்லாத வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில்: புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையுமில்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 1 கொரிந்தியர் 8:8. இன்றைய கேள்வி: எந்த பழமொழி எந்த பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது? எந்த பழமொழி ஒன்று எந்த பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது?